குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிறப்பான ஒரு மதிய வேலை வணக்கம்ப்பா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸு சூப்பராக வந்துருச்சு. நிறையா மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெற்று மார்க் எடுத்திருந்தாங்கப்பா. ஓகேங்களா? நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நம்ம சொன்ன தகவல் மாதிரி தான்ப்பா நடந்துச்சு. ஓகேங்களா? எல்லாருமே ஹாப்பியாக ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் தான்ப்பா. ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து தள்ளி போகுமா எப்பொழுதுன்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ இருக்க சான்சஸ் இருக்குன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக கேளுங்கப்பா. அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் புரியும். ஸ்கிப் பண்ணி கேட்டால் புரியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்குது ஜூன் முதல் வாரத்தில். அதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் இருக்கிற ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலோட தாக்கம் ஜூன் மாதம் வரை நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கடுமையான வெயில் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுனே வருதுப்பா. ஓகேங்களா? ஸோ வெயிலோட தாக்கம் இப்போ குறைய ஆரம்பிச்சுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மே 20க்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் இன்னுமே அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட தாக்கம் குறைய ஜூன் 2வது வாரத்துக்கு மேலாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய ரீசனு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக், அதாவது ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதன் காரணமாக டீச்சர்ஸ்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஸோ அந்த விஷயமாக வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரம் 200% பள்ளிகள் திறக்க வாய்ப்புகளே கிடையாது. ஜூன் முதல் வாரத்தில் ஜூன் 3வது வாரத்தில் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான்ப்பா அதிகமாக இருக்குது. ஜூன் 10 இல்லை 15க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுவாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே காமன் தான். 1 to 12க்கு யாருமே பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் தான் படிப்படியாக குறையும். அதன் பின்ன அதோட இது பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் வந்து படிப்படியாக குறைஞ்ச பிறகு தான் வெயிலோட தாக்கத்தை பொறுத்து ஜூன் 3வது வாரத்தில் திறக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி தகவல் வந்து வெளியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் லீவை சேஃபாக வீட்டில் இருங்க. ஓகேங்களா? ஸோ வெளியெல்லாம் யாரும் போகாதீங்க. இதோட வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் ஒரு 2 வாரத்துக்கு தள்ளி போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட் வேறு ஜூன் ஃபஸ்ட் வீக்கு. இந்த 2 காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாட்கள் வந்து ரீஓப்பன் உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்த்தோன்னா சுமார் இன்னும் 1 மாதம் உங்களுக்கு விடுமுறை இருக்குதுப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து வீட்டிலே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.